தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்ச்சியான குடும்பங்களுடைய மகிழ்ச்சி எப்பவுமே ஒரே மாதிரியானதாகவும், அதே நேரம் துரதிர்ஷ்டம் மிக்க குடும்பங்களுடைய துயரங்கள் வெவ்வேறு தினுசானதாகவும் இருக்கும் என்று டால்ஸ்டாய் தனது புத்தகத்துல முதல் வரியில குறிப்பிடுறார். இந்த இயற்கையானது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே மாதிரியான அதிர்ஷ்டத்தையோ கருணையையோ இரக்கத்தையோ காட்டுவதில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு வகையான அதிர்ஷ்டங்களையும் வெவ்வேறு வகையான இரக்கங்களையும் தான் காட்டுது. கிருஷானுடைய கவிதையில ஒரு பெண்ணை பற்றி அழகா சொல்லியிருப்பேன். அந்த பெண் இந்த இயற்கையாலையும் சமூகத்தாலையும் வாழ்க்கையாலையும் எப்படி வஞ்சிக்கப்படுறாள்னு சொல்லியிருப்பார். அவருடைய கவிதையில எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை அது. அதை நாங்கள் இப்ப வாசிப்போம். அந்தரத்தில் மிதப்பவள். அவளுடைய திருமணம் எனக்கு நினைவிருக்கிறது. எங்கிருந்தோ பெயர் தெரியாத ஊரில் இருந்தொரு மாப்பிள்ளை. பிறகு பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாள். அவர்களை கொண்டு தன்னை வெல்லும் கருவியாக்கிக் கொள்ள பார்த்தாள். அடித்து மிதித்து அவள் வாங்கிய வசவுகளில் இருந்தும் அவள் தன்னை நஞ்சாக்கிக் கொண்டிருந்தாள். மெலிந்தாள், உருகினாள், நோய் விழுந்தாள். இலக்கற்ற வாழ்வின் நெடுங்கயிற்றில் அவளைப் போல ஒருத்தியை நான் பார்த்ததில்லை. கொத்தாக அள்ளிய முடியுடன் கணவனால் மிதிப்பட்டு எத்தனை நாள் வீதியில் புரண்டிருப்பாள். அதேபோல் தீரா நோய் தேகத்தில் இருந்து பசித்த புலி போல எத்தனை நாள் அவனை அறைந்து விரட்டியிருப்பாள். விதவையின் மகள், சூதாடியின் மனைவி, கடத்தல்காரர்களினதும் திருடர்களினதும் சகோதரி, திறமையான பிள்ளைகளை பெற்றெடுத்தவள், சர்க்கரை நோயாளி, அதற்கான ஊசிகளால் தன் உடலை தைத்து கொண்டவள், உதைத்தே கலைந்த தன் சிசுவை மலக்குழியில் நீரிட்டவள், எங்கு பற்றுவதென அறியாத அலைகொடி, இப்போது தூக்கிட்டு கொண்டாள். இருளுக்கும் மொழிக்கும் இடையில் அந்தரத்தில் மிதக்கின்றாள். கழுத்திற்கும் உத்தரத்துக்கும் இடையில் தொங்கும் கயிற்றை போல. வாழ்க்கைக்கு திரும்புதல். கிருஷான். நன்றி.